உன்னை அற்பமாய் நினைக்கிறவங்க, உன்னை அசட்டை பண்ணுறவங்க, இயேசுவை தேடி என்னத்தை கண்டு நீ பரிகாசம் பண்ணுறவங்க, நீ ஜெபம் பண்ணி என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஏளனமாக பேசுகிறவங்க, அவர்கள் கண்களுக்கு முன்பாய் உன்னை மேன்மைப்படுத்துவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தானியேல் தினம் 3 வேளை ஜெபம் பண்ணினார். அவர் மீது பொறாமை கொண்ட அதிகாரிகள் அவர் அழிச்சிடணும்னு நினைச்சாங்க. ஆனால் அவங்க வெட்கப்பட்டு போகும்படி தேவன் அவருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார். பாருங்கள், விசுவாசத்தில் உறுதியாக இருந்து கர்த்தரோடு இணைந்திருந்ததுனால கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும், ஏழை குடும்பம். எப்பவும் போய் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த தாயார் மாலை நேரமானால் சர்ச்சை திறந்திருக்கும் போய் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்க பார்க்க போனால் கூட ஒரு சின்ன வியாபாரம் கடை வச்சுருந்தாங்க. அந்த ஒட்டி இருக்கிற வீட்டில் போய் முழங்கால் படிட்டு ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீ எப்போ பார்த்தாலும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க, இயேசுவை தேடி உனக்கு என்ன கிடச்சிரு, இந்த ஒரு சின்ன ஓட்டு கடை தான் வச்சுருக்கிற, இன்னும் தரித்திர ஏழையில் தான் இருக்கிற, அப்படி தான் மற்றவங்க அற்பமாக பேசினாங்க. ஆனால் அவங்க யாரு குறித்தும் கவலைப்படாமல் இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டாங்க. அவனுடைய